கரூரில் விஜயோட மாநாட்டில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை பற்றி தான் ஆல்ரெடி நீங்கள் ஆயிரக்கணக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் நம்ம அதை மட்டும் இன்னைக்கு அணுக போகிறதில்ல. இந்த சம்பவம் நடந்து ஒரு 41 உயிர், இப்போது ஃபஸ்ட்டு 38 39ன்னு வர 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 அப்படியே அது இப்போ வந்து 41 ஆயிடுச்சு. அதாவது குழந்தைகள், பெண்கள், எல்லா வயது உட்பட்டவர்களும் இதில் அடங்குவாங்க. இந்த 41 மரணத்தில் ரொம்ப துயரமான சம்பவம். கண்டிப்பாக வந்து இது வந்து விஜயோட இம்மெச்சூரிட்டி, அரசியல் வந்து அவருக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா வந்து தவாக்கா வந்து ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆயிருக்கு. அவங்க பிரச்சாரம் வந்து இப்போ தான் ஒரு சில மாதங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மூத்த தலைவர்கள், மூத்த அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் வந்து ஓட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கிறது வெறும் அனுபவம் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி தருன்றதை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள், இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களாகட்டும், ஜெயலலிதா அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மாஸ்டர் மைண்ட் இன் பொலிட்டிக்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ விஜய் வந்து இப்போ இந்த 41 பேர் மரணத்துக்கு வந்து 2 தரப்பாக வந்து விமர்சனங்களும் ஃபேக்ட்ஸும் இப்போ வந்து கோர்ட்லேயே வந்து இது வந்து தவாக்கா வந்து கேஸ் வந்து எமர்ஜென்சி பேசிஸில் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி, இது வந்து இன்ஃபேக்ட் வந்து சிபிஐட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் வந்து இதை பற்றி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜோக் கிடையாது. 41 பேர் இறந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏர் இண்டியா ஷோவில் வந்து நடந்த துயரமான சம்பவம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு 5 பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த இதில், அந்த டைம்லேயுமே. ஸோ அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. ஸோ அப்பயுமே வந்து அதாவது ரூலிங் பார்ட்டி வந்து ஒழுங்காக வந்து அந்த ஏர் ஷோவை வந்து கண்டக்ட் பண்ணலன்னு சொல்லி நிறைய பயங்கரமான விமர்சனங்கள் நடந்துச்சு. அப்போ வந்து விஜய் ஒன்றும் அதில் வந்து இன்வால்வ்டோ எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண தெரியல. இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து வருவாங்கன்னு தெரிஞ்சும் விஜய் வந்து இதை ஏன் பிளான் பண்ணலை? அவர் வந்து மேடைக்கு வந்து தாமதமாக 7 மணி நேரம் கழித்து வந்தார். அவர் சரியான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி டீம் அவர் வந்து வச்சுக்கல. இதெல்லாம் தான் இந்த ஸ்டாம்ப் எடுக்க ரீசன் இப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கரூரில் ஆக்சுவலி பல விஷயங்கள், அதாவது 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் வேலுச்சாமி அந்த இடத்துல வந்து எதுக்கு இத்தனை போலீஸ் வந்து கூச்சிருக்காங்க? அப்போது கரூரில் வந்து 25ஆம் தேதி வந்து இவங்க வந்து 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிரச்சாரம் நடக்க போது, எங்களுக்கு இந்த ஒரு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த இடம் வந்து மறுக்கப்படுது. இவங்களுக்குன்னு இல்லை, அது வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சிக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. அது வந்து சீமானுமே, எங்களுக்கெல்லாம் அது பழகிடுச்சுங்க. அவர் அரசியலுக்கு புதுசு, தம்பி இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு சீமான் கூட. ஸோ அவருக்கு பழகிப்பார். ஏதாவது அண்ணனை கேளுப்பா, நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து போக போக விஜய் வந்து அரசியல் களத்தில் இப்போ தான் இறங்கியிருக்காரு. இந்த பொலிட்டிக்ஸ்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் போக போக கற்றுப்பார் அப்படின்றாங்க. அப்போது அவங்க வந்து போலீஸ் தரப்பில் வந்து இது வந்து ஒரு சைடில் வந்து விஜயை வந்து பிளேம் பண்ணி விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா, விஜய்னால தான் இவ்வளோ மரணம் ஆச்சு, விஜய் டீம் வந்து பிளான் பண்ணியிருக்கலானாலும் மறுக்க முடியாது. விஜய் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவருக்காக தான் இத்தனை லட்சம் பேர் வந்தது, வேற யாரும் பார்க்கறதுக்கு கிடையாது. அவரோட பிளானிங் என்ன, கரெக்டாக அவர் ஏன் பண்ணலை, எப்படி பண்ணியிருக்கணும்னு சில எக்ஸ்பர்ட்ஸ், சில விமர்சனங்கள், சில ஒப்பீனியன்ஸ், அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத, வாட் காட் டிரான்ஸ்பர்ன்றதை நம்ம கண்டிப்பாக பேசுவோம். 25ஆம் தேதி பெர்மிஷன் கேட்குறாங்க. 26ஆம் தேதி மத்தியானம் முடிக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் மறுக்கப்பட்டுச்சு? எதுக்கு வந்து டிலே ஆச்சு? ஒரு பெர்மிஷன் கொடுக்க இவ்வளோ டைம் தேவையில்லையே. ஸோ இந்த இடம் கொடுக்குறாங்க. அப்போ கரூரில் இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல விஜய் வந்து போலீஸ் தரப்பில் வந்து விஜய் 10,000 பேர் தான் வருவேன்னு சொன்னார். ஆனால் வந்து 20,000 பேர் வருவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் 27,000 பேர் வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த கூட்டம் 27,000 பேர் கிடையாதுன்னு நமக்கு தெரியும், பல லட்சங்கள் தாண்டி இருக்கும். அதனால தான் இத்தனை துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்போது இதை ஏன் வந்து அங்கே இருக்க கலெக்டரோ இல்லை அங்கே இருக்கிற
கார்பரேஷன் மெம்பர்ஸோ இல்லை கவுன்சிலர்ஸோ இல்லை யாருமே ஆளுங்கட்சியிலோ போலீஸோ இத்தனை பேர் ஒரு வாட்டி விஜயோட மாநாடு நடக்கும் போதும் எவ்வளோ கூட்டம் சேருதுன்னு தெரியும். அப்போ இது ஆல்ரெடி இது அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்டால் இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாட்டர்டே அந்த சந்தையில் இவ்வளோ பேர் கூடுவாங்க, லேபரர்ஸ் இவ்வளோ வருவாங்க, ப்ளஸ் வீக் டேஸில் வச்சா கூட்ட நெரிசல்கள் ஏற்படும், டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தான் விஜய் சாட்டர்டே கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைட் தரப்பில் சொல்கிறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்கள மாதிரி அவருமே அது அவரோட மேடை பிரச்சாரத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நமக்குமே தெரியும் ரஜினிகாந்த் 20 வருஷம் முன்னாடி வந்திருந்தாருன்னா இப்போ விஜய்க்கு சேர்ந்த இதே கூட்டம் இதோட மேலே கூட கூட்டம் வந்திருக்கும். ஆனால் இப்போ ரஜினிகாந்துக்கு அந்த கூட்டம் வருதுன்னு கேட்டால் கிடையாது. ஒரு படம் பிளாக் பஸ்டராக ஓடும், எல்லாருமே தெரியும், அந்த கிரேஸ் கிடையாது. ஏன்னா ரஜினிக்கு 75 வயசு ஆயாச்சு, அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். அவரோட ரசிகர்களுமே எல்லாருமே 50, 60, 70 வயசு ஆனவங்க தான். ஸோ எல்லாமே மெச்சூர்ட் க்ரௌட். விஜய் அவரோட கெரியர் கிராஃப்ல பீக்ல இருக்காரு, ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் டாப் மோஸ்ட் ஸ்டார்ஸ். அவரோடது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ், அன்டிஸ்பியூட்டட். அவருக்கு இன்ஃபேக்ட் போட்டியே கிடையாது. அஜித் ஒரு ஈக்குவலன் போட்டினா கூட விஜயோட பாதை வேறு, ரசிகர்களை அணுகிறதுல அஜித் ரசிகர்களே நான் முன்னேறிட்டேன், நீங்க எப்போ முன்னேற போறீங்கன்னு கேட்கிறாள். ரசிகர் சங்கங்களே கலைக்கணும்னு நினைக்கிறது அஜித்தோட ஊரோட கொள்கைகள். அவரு இந்தியாவுக்கு ப்ரைட் சேர்க்கிறது வேற கேட்டகரி. அப்போ இவ்வளோ பீக்ல இருக்க ஒரு பர்சன் அவரோட கெரியர் கிராஃப் பீக்ல இருக்கும் போதே அரசியல்லையும் ஜெயிக்கணும்ன்றார். இட் குட் பி மல்டிபிள் திங்ஸ். அவர் சிஎம் ஆகணுன்றத மக்களுக்கு சேவை ஏதோ ஒன்று அவரோட ஆசை அதுதான். அப்போ அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இடம் மறுக்கப்பட்டுச்சா, நீ ஏன் போராட்டம் பண்ணல, எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு இத்தனை ரசிகர்கள் கூடுவாங்க அப்படின்னு நீ ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ போலீஸ் சைட்ல தவற விட்டுட்டாங்கன்னாலும் இன்னைக்கு பழி உங்களுக்கும் தான் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது எலெக்ஷன் வர வர நெருங்க இது ஒரு தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் விஜய்க்கு. ஸோ இதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வர போறாரு, இதுவுமே அவருக்கு அரசியல் களத்தில் ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு லெசன் ஜேர்னி. அடிப்படை அவர் இன்னும் அரசியல்வாதியை பக்குவப்படுறாரு. ஏன்னா மற்றவங்கள மாதிரி 15 வருஷம் 20 வருஷம் அரசியல்ல மெல்லமா அவர் முன்னேறணுன்றத ஒரு தாட் கிடையாது. அவர் இப்போ பீக்ல இருக்கும் போதே இந்த பீக்ல இருக்க ஃபேம் வச்சே அவர் ஃபாஸ்டா சிஎம் ஆகி அவரோட பாலிசிஸ் சீக்கிரம் ஜனங்களுக்கு நல்லது, அவரோட கட்சியோட கொள்கைகள் என்னவோ அதை சீக்கிரம் செய்யணுன்றது அவரோட தாட். அப்போ அவர் கத்துக்க வேண்டியதும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி அவர் மற்றவங்கள மாதிரி ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா கத்துக்கிற நேரம் அவர் கிடையாது. அரசியல் களம் எவ்வளோ ஒரு தந்திரங்கள் நிறைந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல சில முதிர்ச்சி அடைந்த பக்குவப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் லைன்ல அரசியல் மூத்த தலைவர்கள் மட்டுமே நீந்தக்கூடிய சில சாமர்த்தியமான நெளிவுகளும் சுழிவுகளும் பள்ளங்களும் போராட்டங்களும் நிறைந்தது அரசியல் உலகம், அரசியல் களம்னு சொல்லணும், ப்ரிசைஸா சொன்ன. அப்போ விஜய் எந்த அளவுக்கு இதை ஸ்டடி பண்ணியிருக்காருன்றத இந்த இன்சிடென்ட் நமக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது. அப்போ விஜய் எத்தனையோ விஷயங்கள் அவர் ஒரு பிரச்சாரமே அவர் பக்குவப்பட்டு தான் கொண்டு வராங்க. ஆனா இப்போ நடந்த இந்த 40 இன்சிடென்ட்மே கவனிச்சிங்கன்னா ரெண்டு விதைங்க. விஜய் பேசும்போது ஆம்புலன்ஸ் ஏன் விஜய் ஒரு வாட்டி பேசும்போது ஆம்புலன்ஸ் ஏன் வருது? அந்த ரூட்டை தவிர ஆம்புலன்ஸ்க்கு அப்போ வேற டைவர்ட்டே பண்ணி விட மாட்டாங்களா? அப்போ விஜய் நகர்ந்தா தான் அந்த ஆம்புலன்ஸ் போகுமா? அப்போ அங்க ஒரு ஃப்ளா. இது அரசியல் சதியா கோயின்சிடன்ஸா தெரியாது. அப்ப அந்த ஒரு சின்ன இடத்த இவ்வளோ கூட்டம் விஜய்க்கு சேரும் தெரிஞ்சும் ஏன் கொடுத்தீங்க? அப்ப இந்த அசம்பாவிதத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? விஜய் மட்டும் ஏற்றுக்கிட்டா நியாயம் கிடையாது. அது நம்ம இன்வெஸ்டிகேஷன்லையுமே அது வெளியில வரும். அதை ஏன் பிளான் பண்ணாம ஆளுங்கட்சியோ போலீஸோ, ஏன் கரூர்ல இருக்க போலீஸ்க்கோ இல்லை கரூர்ல அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கோ அது ஏன் தெரியாது? ஏன் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே போய் அன்பில் மகேஷ் ஆகட்டும், இல்லை பழனிவேல் ராஜன் ஆகட்டும், பாஸ்கர் ஆகட்டும், எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க, அங்கேயே இருந்திருக்காங்க எல்லாம். அப்போ அவங்களுக்கு இந்த கரூர்ல இந்த வேலுச்சாமி இடம் விஜய்க்கு ப்ராக்டிக்கலா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரா, போயிருக்காரா, ஷூட்டிங்ஸ்க்கு ஏதாவது போனாரான்றதை தாண்டி
அவருக்கு அதை பத்தி கண்டிப்பா பெரிய நாலேஜ் இருந்திருக்காது. அப்போ ஏன் இந்த இடத்துல இவ்வளோ விஜயை பார்க்க வரும்போது குழந்தைங்களோட எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் விமன் பெண்கள் வந்து குழந்தைங்களை கூடிய, ஏன்னா இவர் சினிமா ஃபிலிம் ஸ்டார், இன்னியும் பீக் கிரேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டார். அப்போ அவருக்கு கூட்டம் அப்படிதான் கூடும். அதை ஏன் வந்து கவர்மெண்ட் அங்க இருக்க பிளான் பண்ண பெர்மிஷன் கொடுத்த போலீஸ் ஆகட்டும் இல்ல அந்த லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிறவங்க ஏன் வந்து அதை வந்து அசர்டைன் பண்ணல? இது வந்து ஆளும் கட்சி அங்க பிளான் பண்ண கவர்மெண்ட் பீப்புள் மேல கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ரிமார்க். ஏன் வந்து மக்கள் கேட்கறது, நீங்க அவர் தப்பு பண்ணிட்டாருங்க, அவர் அரசியலுக்கு இப்பதாங்க வந்திருக்காரு, அவர் பிளான் பண்ணலன்றது அடுத்து நீங்க எக்ஸ்பர்ட்ஸுங்க. காலங்காலமா கிட்டத்தட்ட நான் 60-70 வருஷமா மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. டிஎம்கேயோட ஸ்டார்டிங் காலத்துல ஆரம்பிச்சு காங்கிரஸோட மீட்டிங்ஸ் ஆகட்டும், எதிர்கட்சியோட மீட்டிங்ஸ் ஆகட்டும், ஏடிஎம்கே மீட்டிங்ஸ் ஆகட்டும், எத்தனையோ நடந்திருக்கு. அதாவது ஆனால் ஒரு சைடில் சொல்றாங்க பழனிசாமி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இன்னி வெல் பிளான்டா இருப்பாரு, கூட்டம் வந்தா கூட அவர் வேற டைரக்ஷன் வந்து வருவாரு, அவங்களோட ஃபுல்லா காம்ரேட்ஸ் அதாவது கட்சி உறுப்பினர்கள் அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸா இருந்து எப்படி அமைக்கணும், அதில் கமாண்டோ ஃபோர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும், அவங்கெல்லாம் மக்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, டிராஃபிக் பிளாக் ஆகாமல் எப்படி இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளிலிருந்து நம்ம மேடையை நோக்கி, அதாவது நம்ம கட்சி மீட்டிங் நடக்கிற இடத்த எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வரப்போறாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்சி மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே ரேடியன்ஸ்லேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்புலேருந்து ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூட், வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு ரூட். இந்த மீட்டிங்கில் மெயின் சூப்பர் ஸ்டார் யாரு, பேச போகிறது யாரு, பழனிசாமி அவர்கள்னா அவங்க, ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் அவங்க வரப்போறாங்கன்னா அது, கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் வரப்போற, அவங்க ரூட் வந்து காமன் இந்த ரூட்லேயே வராது, ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறப்ப. இப்போ விஜய் வரும்போது 7 மணி நேரம் டிலே ஆச்சுன்னா அவர் இன்ச்சா நகர்ற மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் பண்றாங்க. அப்போ இதை ஏன் வந்து கவர்மெண்ட்டும் வந்து பிளான் பண்ணல? விஜய் சைட்ல எல்லாரும் சொல்றது என்னன்னா, உனக்கு கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது, லட்சக்கணக்கான பேர் உன் பின்னாடி, கோடிக்கணக்கான பேர்னே சொல்லலாம் உன் ரசிகர்கள். அப்போ ஒரு 10,000-15,000 பேரை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அமைச்சு இன்னைக்கு கயிறை வந்து அவுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, இன்ஃபேக்ட் அந்த மரக்கிளை உடஞ்சு அங்கே இருக்க ஜென்ரேட்டர் மேலே அந்த ஷீட், மரக்கிளை விழுந்து ஷீட் உடஞ்சி ஜென்ரேட்டர் மேலே விழுந்து தான் அந்த 12 பேர் செத்துருக்காங்க. ஷாக், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி தான் ஷாக், அதுவே 12 பேர் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% பீப்புள் வந்து இறந்தது அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த டிச்சில் பக்கத்தில் விழுந்தது, கூட்ட நெரிசலில் மாட்டினது ஒன்று. அதாவது செத்து வந்தவங்களை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியலையே தவிர மற்றபடி எல்லாரையுமே வந்து ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிட்டாங்க. அவங்க சொன்னது அந்த ப்ராட் டிக்ளேர்ட் டெட் மட்டும்தான் வந்து ப்ராப்ளம், மற்றபடி இங்கே மூச்சு திணறல், அடிபட்டு வந்தது, மற்றதெல்லாம் நாங்கள் சிகிச்சை கொடுத்து காப்பாற்றிட்டோம். அப்போது எலக்ட்ரிக் ஷாக்லேயே இவ்வளோ வந்து செத்துருக்காங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை ஆயிரம் பேர், 10,000 பேர் தான் எதிர்பார்த்தோம், அவங்க 20,000 பேர் வந்துருவாங்கன்னு நினைச்சோம், 27 வந்துட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க. விஜய்க்கு இனிமேலும் இப்படி தான் வரும், இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்திருக்கு. அப்போ ஏன் அதை பிளான் பண்ணல? மரத்து மேலே ஏன் ஏற விட்டீங்க? மொட்டை மாடியில் நின்று இவ்வளோ பேர் கூட்டமாக செய்யும்போது அங்கேருந்து விழமாட்டாங்களா யாராவது? பெண்கள் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் வந்து விமன் போலீஸ் அவ்வளோ பேர் போட்டிருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது இத்தனை பேர், லட்சம் பேருக்கு வெறும் 500 போலீஸ் தான் அங்கே போட்டிருக்காங்கன்றது கணக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுறது, கேள்விப்படுறது, விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து இவ்வளோண்டு போலீஸ் தான் வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருந்திருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து ஆஸ் சச் அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணலை. இவ்வளோ கூட்டத்தை அங்கே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய விபத்து கண்டிப்பாக நடந்திருக்காங்க. விஜய் சைடில் என்ன ஒரு 15,000 பேரை வந்து உங்கள் டீம்லேயே செக்யூரிட்டி மாதிரி போட்டு, இதுதான் வந்து எல்லா கட்சியிலையுமே வச்சுருக்காங்க, உங்கள் கட்சியில் மட்டும் அந்த மாதிரி கிடையாது, செக்யூரிட்டி டீமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸ், ஜுவலின்ஸ், இவங்க தான். அதனால தான் அங்கே அந்த கட்சியில் வந்து ஒரு மெச்சூர்ட் மாசஸில் இருந்தால் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. போலீஸை நீங்கள் குறை சொல்கிற நேரம் உங்கள் டீமே பண்ணியிருந்துக்கலாம் ஒரு சைடு. அது நீங்கள் வந்து கடகடன் தான் கற்றுக்கணும். இன்னைக்கு உயிரிழப்புகள் போனால் திரும்பி வராது. ஸோ இந்த மெச்சூரிட்டியை விஜய் இப்போவாது வந்து சீக்கிரம் அவங்க டீமில் இந்த மாதிரி பீப்புளெலாம் போட்டு, அரசியல் களம் ஆபத்தானது,
மிகவும் போராட்டத்துக்குரியது. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறது வந்து ரூலிங் பார்ட்டியோட வேலை இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேலை இல்லை. எல்லாருமே சொல்கிறது தான். அதுதான் அரசியல். அரசியலில் எல்லா பொலிட்டிக்கல் ஜிமிக்ஸும் நடக்கும். எல்லா விதத்துலேயும் உங்களை வந்து முட்டுக்கட்டை உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி கால் எடுத்து வைக்கும் போதும் கண்ணி வெடிகள் காத்திருக்கும். அப்போது நீங்கள் அதுக்கு உங்களை எப்படி பக்குவப்படுத்திக்க போகிறீங்க விஜய்? அதுதான் வந்து விஜய் அண்ட் டீம் உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா யாருக்குமே இல்லாத இவ்வளோ பெரிய மாஸ் உங்களுக்கு கூடுது. இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்க கூடாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் சாரத்துக்கான களம் அரசியல் கிடையாது. அது நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கலன்றதுக்கும் நீங்கள் தான். அது நிறைய பேர் வந்து விஜய் வந்து ஒரு 30 பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அப்படியே வந்து ஒரு ஏர்போர்ட்டில் அவர் பாட்டுக்கு ஏறி போகிறாரு. ஒரு ப்ரெஸ்ஸையாக மீட் பண்ணி சொல்லியிருந்துட்டலான்னு இது பல கோணங்களில் பார்க்குறாங்க. அவர் திரும்பி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா அங்கே இதே மாதிரி ஒரு கூட்டம் வராது. இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து பெண்கள் வந்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு கொண்டு வாங்கன்னு விஜய் வராதிங்க, வண்டியை தொடராதிங்க, ஆபத்தில் மாட்டாதீங்க, சேஃபாக இருங்க, ஃபேமிலியை பாருங்க தாங்க விஜயும் சொல்கிறாரு. எல்லா ஸ்டார்ஸும் இதை தான் சொல்கிறாங்க. எமோஷ்னல் ஃபூல்ஸ் இடியட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போன உயிர் திரும்பி வருமா? இதே தான் புஷ்பா பட இன்சிடென்ட்ல ஆச்சு. விராட் கோலி அவரை பார்த்து அந்த செலிப்ரேஷன் ஐபிஎல்ல வந்து இதுவானப்பையும் டெத்து நடக்கும்போது இதே ஸ்டாம்பேட் ஆச்சு பெங்களூர்ல. அப்போது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம காமன் பீப்புள் மட்டும்தான் உயிர்கள் போகுது. என்ன பணம் கொடுத்து என்னங்க இதான் ஒருத்தர் சர்காஸ்டிக்காக சொன்னாங்க ஒரு அம்மா பேசிட்டு இருக்கும்போது. இனிமேல் இந்த மாதிரி கட்சி கூட்டங்களுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் வேணும்னா அவங்க மட்டும் அவங்க குடும்ப உறுப்பினர்களை அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சு வைங்க, மற்றவங்கெல்லாம் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா. அதனாலங்க தயவு செய்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள் இருந்த இடத்துக்கு டிவியில் நிம்மதியாக பார்த்துட்டு போம். ஸோ கம்மிங் பேக் டு த மெயின் டாபிக், விஜய் இது வந்து ஏன் வந்து ப்ரெஸ் மீட்டில் பண்ணலன்னா மேபி அவங்க ஏதாவது அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களை உள்ள விடலைன்னா கூட நீங்கள் வந்து அதுவுமே உங்களுக்கு அரசியல் ஆதாயம், ஹியூமனிட்டி, மெச்சூரிட்டி எல்லாமே கொண்டு வரலாம். நீங்கள் அங்கே போய் என்னை உள்ள விடலைங்க, ஆனால் உங்களுக்காக நான் வந்து என் தொண்டர்களுக்காக நின்ன என் உயிரினும் மேலான என் சகோதரர்களைன்னு சொல்லும் போது, என் உடன்பிறப்புகளேன்னு சொல்லும் போது, உடன்பிறப்புக்கு அப்படி ஆனால் நம்ம விடுறாங்களோ இல்லையோ அங்கே போய் நிற்க மாட்டோமாங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு காரணம் இல்லைனாலும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வருது இல்லை. நம்ம போய் அந்த ஹாஸ்பிட்டலில் வர வழியில் ஏதாவது விபத்து ஆயிடுச்சுன்னா கூட நின்று பார்ப்போம். நம்ம அது காரணன்றது கிடையாது. அதுதான் மனிதாபிமானம், அதுதான் அன்பு. அதை வந்து விஜய் செய்யலை. சீக்கிரம் இனிமேலாவது டக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை வந்து அட்ரஸ் பண்ணார்னா எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இது வந்து இப்போ அதுக்குள்ளே நிறைய விசாரணைகள்லாம் வந்துடும். இது ஆளுங்கட்சியோட சதியா, யார் பண்ணது, நிறைய செருப்பெல்லாம் எடுத்து அவர் மேலே கண்டினியூஸாக வீசியிருக்காங்க அந்த கட்சி மீட்டிங். அப்போது சில இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் பண்ணுறதுக்குனே வந்து சமூக சீர்கேடுகள் நடத்துறதுக்குனே சில ஆட்களை ஏவி விடப்பட்டார்களா கூட்டத்துக்குள்ள, யார் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து we need to wait and watch. investigation should reveal. ஆனால் விஜய் வந்து இப்படித்தான் அவரோட கோலை அச்சீவ் பண்ணுற முடிக்கு இந்த மாதிரி முற்றுக்கட்டைகள் அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு அவரு வந்து மெச்சூர்டு அரசியல்வாதியாக சீக்கிரம் மாறி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணார்னா மேற்கொண்டு விபத்துக்களும் நடக்காது. அவரோட கோலை ஃபோக்கஸ் பண்ணலாம். சீக்கிரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு, இந்தியாவில், ஃபாரினில் நடக்கிறது இல்லைங்க, நம்ம கேள்விப்படுறதே கிடையாது. எல்லாருமே மெச்சூர்டாக இருக்காங்க. அங்கேயும் ஃபேன் கிளப்ஸ் இருக்குது, அங்கேயும் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இறப்புகள்லாம் நடக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்காகவோ கட்சி மீட்டிங்காகவோ. ஸோ சீக்கிரம் இதிலெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விஜய் சீக்கிரம் வந்து வெளியில் வந்து அவரோட குறிக்கோளை நோக்கி அவர் பயணம் பண்ணுவார்னு நம்புவோம். தெரியல, நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்காரு. அரெஸ்ட் ஆவாரா, அவர் வீட்டை சுற்றி பாதுகாப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு முதல்ல அவர் ப்ரெஸ் மீட் வச்சு என்ன நடந்துச்சு, அவருக்கு முதல்ல என்ன புரிதல் இருக்குன்றது நமக்கு தெரியும். நீங்கள் காசு 20 லட்சம் கொடுத்துறதுனால மட்டும் அது வந்து விடையாகாது. பணம் இருக்கவங்க அப்போ என்ன வேணா பண்ணலான்னு ஆகிடும். தப்பான உதாரணம் ஆகிடும். மனிதாபிமானம் அவர் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்றது கொடுத்துருக்காரு, ஒத்துக்கலாம். மற்ற விஷயங்களே அவர் செய்யணும். அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலை ஒரு தடவையாக விசிட் பண்ணணும் பிளானிங்கோட. முடியலையா ப்ரெஸ்ஸை வச்சாது அவர் பேசி இந்த மாதிரி சைலண்டாக இல்லாமல், அவர் கட்சி ஆட்கள்லாம் ஹாஸ்பிட்டல் சைடு போனாங்களான்னு கூட நிறைய பேர் வந்து இப்போ கேள்வி கேட்குறாங்க. எல்லா கட்சியினரும் வந்துட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகள், மற்ற அனைத்து கட்சிகளும் கட்சின்னு இருக்கிறதே வந்து பார்த்துட்டு போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஏன் வந்து இவர் சைட்லேருந்து எதுவுமே யாரும் வரல? ஸோ அவர் 2 வருஷம் தான் ஆயிருக்கு. ஜஸ்ட்
வெரி வெரி யங் ஸ்டூடெண்ட் டு பொலிட்டிக்ஸ்ன்றதை விஜய் தான் அதை மாற்றணும். நான் யங்னாலும் எனக்கும் வந்து பக்குவம் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, இந்த நாட்டை ஆளுகிற திறமை இருக்குது. எந்த சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை என் அறிவை கொண்டு, என் டீமோட எக்ஸ்பீரியன்ஸ், இவங்கெல்லாம் தான் நம்மளை வந்து ஆள போகிறாங்கன்னு ஆகும்போது என்னோட டீம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக எல்லா சுச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ணாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளாஷ் நியூஸும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிவிகே தவக பொதுச் செயலாளர் சி ஆனந்த் அவர் வந்து, அவரும் முக்கிய சில பிரமுகர்கள், டிவிகேல இருக்கிற பிரமுகர்களையுமே இந்த ஸ்டாம்பேடுக்கு மெயின் ரீசனாக அவங்கள தான் வந்து போலீஸ் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்னைக்கு 29ஆம் தேதி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து பயங்கரமாக வந்து மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியும் ஃப்ளாஷ் நியூஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆவாங்களா என்னன்றது வில் கம் டு நோ. ஸோ பயங்கர ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து இப்போ வந்து டிவிகே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் எப்படி மீண்டு வராங்க. அதே மாதிரி டிவிகே மெம்பர்ஸ் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடரணும்னு சொல்லி, அதாவது இந்த ஸ்டாம்பேட், கரூர் ஸ்டாம்பேட் வந்து இமீடியட்டாக சிபிஐட்ட வந்து ஒப்படைச்சு விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி அவங்க வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தை வந்து அணுகியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ தசரா ஹாலிடேஸ் போயிட்டுருக்கனால வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து எந்த கேஸையும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஹாலிடே மோடில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க என்ன வந்து வழி முறைப்படுத்தியிருக்காங்க, எப்படி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 29th அவங்க வந்து இந்த கேஸை வந்து ஹியரிங்க்கு வந்து நீங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தசரா ஹாலிடேஸ்னால வந்து ஸ்பெஷல் ஹியரிங் வந்து ஃப்ரைடே மட்டும் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து 30th டியூஸ்டே வந்து இதுக்கான பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இவங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு டியூ டு தசரா ஹாலிடேஸ். பட் ஆனால் இவங்க வந்து இதுக்கு இம்மீடியட்டாக வந்து எமர்ஜென்சி பேசிஸில் சிபிஐட்ட கொடுக்கணும், அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து இவங்க வந்து இப்போ அணுகியிருக்காங்க. டிவிகே மெம்பர்ஸ் இதை வந்து இம்மீடியட்டாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எப்படி டைரக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது விஷயமா வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம இனி 1 டேயில் வந்து நமக்கு வந்து நியூஸ் வந்துடும். ஸோ ஃபுல் ஆக்ஷன் பிளான் டிவிகேவோடது வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி இம்மீடியட்டாக இதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக இதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபுல் முயற்சியாக இருக்கும். வந்து இன்ஃபேக்ட் அப்போ தான் உண்மையை வெளியில் வரும். இது ஏதாவது அரசியல் பின்னணி சதியா, எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட ஆம்புலன்ஸில் வந்து நேம் போர்டு இல்லாமல் வந்திருக்கு, வரிசையாக வந்து உள்ள குண்டாஸ் இறக்கி விட்டுருக்காங்கன்றாங்க. ஏன் அந்த இடத்துல வந்து கரண்ட் கட் ஆஃப் ஆகி இவ்வளோ பேர் மரத்து மேலே ஏறியும் போலீஸ் எந்த டைரக்ஷனும் பண்ணலை. அவச்சொற்கள், வெரி அப்யூசிவ் வேர்ட்ஸ் விஜயை பற்றி அங்கே கத்தி, மீட்டிங் நடக்கிற முடிக்க ஒரு கேங் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இதையெல்லாம் ஏன் வழி நடத்தலை? விஜயுமே இந்த மீட்டிங்கில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து இருக்கீங்களா, போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கா, எதுவும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே தெரியல, இப்படியும் வந்து ஜென்ரிக்காக வந்து பேசியிருப்பார். அதையுமே அந்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம், நேர மாற்றம், காலம் கைகூடி வரும்போது இனி 6 மாதத்தில் வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்போ வந்து மக்கள்லாம் வந்து சுதந்திரம், சேஃப்டியாக இருக்கிறதுன்றது என்னது வந்து உணர்றதுக்கான அண்ட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கும். அதாவது அவர் கண்டிப்பாக ஜெயிப்பான்றதை வந்து ரொம்ப ஆணித்தனமாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் போலீஸ் எல்லாம் வந்து மக்களுக்காக மட்டும்தான் நீங்கள் பயப்படணும், வேறு யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக கால மாற்றம், ஆட்சி மாற்றம் ஷுவராக வந்து நடக்கும் 6 மாதத்தில். அன்னைக்கு நீதி வெல்லும். அதனால் நண்பா பயப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் விஷயம் பண்ணியிருப்பார். ஸோ விஜய் இந்த பிரச்சனையை எப்படி அணுகி மெச்சூர்டாக இதுலேருந்து மீண்டு அரசியல் களத்தில் வெற்றி வாகை சூட போகிறான்றதை பொறுத்திருந்து பார்ப்பாங்க. ஸோ சீக்கிரம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.